ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நாளிலும் நாம் சிந்திக்கிற காரியம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு அவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். தீர்க்கதரிசியினுடைய மனைவி, இந்த பகுதி நமக்கு தெரியும். தீர்க்கதரிசியுடைய மனைவி, அவள் கணவன் இறந்து விட்டான். கடன் நிமித்தமாக அவளுடைய பிள்ளைகளை 2 குழந்தைங்க இருக்குது. அந்த 2 குழந்தைங்களையும் கடன் கொடுத்தவன் அடிமையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறான். இந்த சூழலிலே தான் அந்த பெண் எலிசாவிடத்தில் போகிறாள். இப்படி சூழ்நிலையை சொல்லுகிற போது எலிசா சொல்லுகிறார், நீ உன்னிடத்தில் என்ன இருக்குங்கும்போது என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குது அப்படின்றா. உடனே எலிசா, நீ போய் உன்னுடைய பக்கத்து வீடுகளிலே போய் வெறுமையான பாத்திரங்களை வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து உன்கிட்ட இருக்கிற எண்ணெயை அதெல்லாம் ஊற்று அப்படின்னு சொல்லி அவட்ட சொல்லி அனுப்புகிறான். இவளும் அதே போல் போய் பக்கத்து வீடுகளிலே பாத்திரங்களை வாங்கி வந்து ஒரு அறையிலே போய் கதவை பூட்டி கொண்டு தன் பிள்ளைகளுடன் அந்த பாத்திரத்திலே தன்னிடத்தில் இருந்த எண்ணெயை ஊற்றுகிறாள். அந்த பாத்திரங்கள் எல்லாமே நிரம்பி விடுகிறது. இதுக்கு என்ன காரணம்? முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன என்று சொன்னால், அவளுடைய விசுவாசம். அவளுடைய விசுவாசம் என்ன? விசுவாசம் அவளிடத்தில் இருப்பது ஒரு குடம் எண்ணெய் தான். அந்த ஒரு குடம் எண்ணெயையும் ஒரு அறை முழுவதும் இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே ஊற்று என்று சொன்னபோது இது எப்படி சாத்தியம் என்கின்ற கேள்வி அவளிடத்தில் இல்லை. அவள் அதை ஊற்ற ஆரம்பிக்கிறாள். அருமையானவர்களே, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்கின்ற விசுவாசம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்படியானால் கிரியை உள்ள விசுவாசம்தான் தேவன் விரும்புகிற விசுவாசம். இவள் தன் விசுவாசத்தை கிரியையிலே காட்டுகிறாள் இல்லையா? காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் தீர்ந்து போன போது அங்கே ஜாடியிலே தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி பரிமாறுவதற்காக இயேசு கிறிஸ்து சொன்னபோது அந்த பந்தி விசாரிக்கிறவர்கள் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. அப்படியே கொண்டு போய் பரிமாறுகிறார்கள். அது ருசியுள்ள திராட்சரசமாய் மாறியிருந்தது. காரணம் என்ன? விசுவாசம். அந்த விசுவாசம்தான். எனவே இவளுடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயத்தை செய்வதற்கு காரணம், அவளுடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரம்புவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், முதலாவது அவளுடைய விசுவாசம். 2வது அவளிடத்தில் காணப்படுற காரியம் என்ன என்று சொன்னால் உண்மை. எலிசா அவனிடத்திலே கேட்கிறாள், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி. இவள் எனக்கு மிகப்பெரிய கடன் இருக்கிறது என்று சொல்லி அவள் சொல்லவில்லை. மாறாக அவள் சொல்லுகிறாள், என்னுடைய வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லி இருப்பதை அப்படியே ஒத்துக்கொள்ளுகிறாள். உண்மை. வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்று நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மையை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே இந்த பெண் உண்மை உள்ளவளாக இருந்தாள். 3வது சகோதர சிநேகம் இவளிடத்தில் இருந்தது. அயல் வீடுகளிலே சென்று பாத்திரங்களை வாங்கி வா என்று சொன்னபோது அவள் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லோருமே அவளுக்கு பாத்திரத்தை கொடுத்தார்கள். காரணம் என்ன? அவள் எல்லோரிடத்திலும் சரியான உறவு நிலையிலே இருந்தாள் இல்லையா? அன்றைக்கி நம்மெல்லாம் பக்கத்து வீடுகளிலே எப்படி இருக்கிறோம்? நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? அண்டை வீட்டாரோடு நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இவள் அந்த ஐக்கியத்திலே இருந்தாள். அண்டை வீட்டாரோடு நல்ல உறவு நிலை பாராட்டினாள். அதை தேவன் பார்த்தார். அதுதான் அவளுடைய அங்கே அவளுடைய விசுவாசத்திலையும் அவளுடைய வாழ்வில் நடந்த அற்புதத்துக்கும் காரணம். முதலாவது அவளுடைய விசுவாசம், 2வது அவளுடைய உண்மை, 3வது அவளுடைய ஐக்கியம், 4வது அவளிடத்தில் ஒரு காரியம் காணப்பட்டது. என்ன என்று சொன்னால் கீழ்ப்படிதல். அங்கே தேவனுடைய மனுஷன் அவளிடத்தில் போய் எல்லோரிடத்திலும் போய் வெற்று பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து உன்னிடத்தில் இருக்கிற எண்ணெயை அந்த பாத்திரங்களிலே ஊற்று என்று சொன்னபோது அவள், என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் தானே இருக்கிறது, இங்கே ஒரு அறை முழுவதும் குடங்களாக இருக்கிறது, இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி அவள் நினைக்கவில்லை. மாறாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். அந்த எண்ணெயை ஊற்றின போது அது வந்து கொண்டே இருந்தது.
எனவே அவளிடத்தில் கீழ்ப்படிதல் இருந்தது. கடைசியாக அவளிடத்தில் காணப்பட்ட காரியம் நிறைவு. போதும் என்கின்ற நிறைவு. நீங்கள் அதை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 6ஆம் வசனத்திலே அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன்னுடைய மகனிடத்திலே இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வா என்று சொல்லுகிறாள். அவன் சொல்லுகிறான், இனி பாத்திரம் இல்லை என்று சொன்னபோது அங்கே அந்த பெண், நீ ஓடிப்போய் இன்னும் மற்றவரிடத்தில் சென்று இன்னும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி பிள்ளைகளை அனுப்பவில்லை. மாறாக அதோடு அவள் நிறுத்தி கொள்ளுகிறாள். போதும், வேதம் சொல்கிறது, போதும் என்கின்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனது அருமையானவர்களே, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே அற்புதம் சாதாரணமாக நடக்கவில்லை. அவள் அதற்கு பாத்திரவானாய் இருந்தபடியினால் தான் அவளுக்கு அங்கே அற்புதம் நடந்தது. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். அந்த பாத்திரவானாய் இருந்தால் தேவன் நிச்சயமாக அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார். முதல் காரியம், நீங்கள் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், உங்களுடைய உறவு நிலை மற்றவர்களோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். நான்காவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஐந்தாவது, போதும் என்கிற நிறைவு இருக்க வேண்டும். இவைகள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.